Welcome back to Karthik Gram. What a beautiful thriller. என்னதான் ஹை ஸ்கோரிங் த்ரில்லர்ஸா இருந்தாலும் டெக்ஸ்ட் புக் 160 170 த்ரில்லர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிலைட் டு வாட்ச் சார். உண்மையாவே வந்து ரொம்ப சந்தோஷமா ரசிச்சு பார்த்தேன். ஷாம்ப்ரோ, ஈக்குவல் கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் த கேம். ஹவு டு யூ ஃபீல்? எப்படி இருந்துச்சு மேட்ச்? என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர். ஐபிஎல் இஸ் பேக் டு நார்மல்சி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. மேட்சோட அந்த ஃபார்ச்சூன் வந்து ரெண்டு பக்கம் மாறி மாறி பிளக்சுவேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வந்து செயிலிங் ஸ்மூத். பஞ்சாப் வந்து பிரப்சிமரன் சிங் ஒரு பக்கமும் கூப்பர் கான்லி ஒரு பக்கமும் வந்து அழகா பவர் பிளேல இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. துண்டா ஜெயிச்சிருவாங்க. ஒரு 50 ரன் தான் அந்த ஃபைனல் ஹர்டல் அப்படின்னு கிராஸ் பண்ணி இருக்கும் போது கிருஷ்ணா வந்தாரு. கிருஷ்ணர் அவதாரம் மாதிரி உள்ள வந்து ஒரு சொல்லிட்டு மேட்ச் அப்படி கொஞ்சம் திருப்பி அதுல மழை வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆகி கடைசியில வந்து அந்த 90s இந்தியன் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மேட்ச் ஈஸியா ஜெயிக்கிற மேட்ச். டெண்டுல்கர் அவுட் ஆனதோட கொஞ்சம் சோக் பண்ணிட்டு கடைசியில இந்த ராபின் சிங் அவங்களாம் வந்து அடிச்சு விட்டு ஜவஹர் ஸ்ரீநாத், அனில் கும்ளே அடிச்சு ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்சை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கிளாட் டு சி இந்த ஐபிஎல் ஃபிளேவர் பேக். ஏன்னா நிறைய நம்ம பக்கத்துல நண்பர்கள் இது பிக்சிங் அது இது கிரேட்டஸ்ட் லீக் இங்கிலீஷ் கிரேட்டஸ்ட் லீக் அதுல கூவி எடுத்திருந்தாங்க. பட் ஐபிஎல் இஸ் ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் என்ன நம்ம இன்னைக்கு பார்த்தோம். குடோஸ் டு போத் டீம்ஸ். இட் வாஸ் டஃப் ஃபைட் ஃபார் போத். யா, சொல்லுங்க ஸ்ரீ சார். Yeah, it was a proper, very good absorbing cricket match, T20, and both sides நல்லா ஆடினாங்க, ஆவரேஜாகவும் ஆடினாங்க. இட் ஹாஸ் ஆல் த இது உங்களுக்கு ஐபிஎல் டிபிக்கலாக என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்தது. ஸோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ஐ வுட் சே தட் போய் மேட்ச்ல அங்கே பார்த்தவங்களே பைசா வசூல். குட் அட்டெண்டன்ஸ் சார். நல்ல அட்டெண்டன்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு நியூ சண்டிகர்ல. குட் டு see. வித் பிட் ஆஃப் ரெயின் as well. நான் டிஎல்எஸ் ஸ்பார் ஸ்கோர் வேற பாத்துட்டு இருந்தேன். திடீர்னு மேட்ச் கிச்சு நின்றுச்சுன்னா விக்கெட் போறத பாத்துட்டே இருந்தேன் சார். டிஎல்எஸ் ஸ்பார் ஸ்கோர் உண்மையா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. உண்மையா பயந்துட்டேன் சார். உண்மையா ஐ வாஸ் சிட்டிங் இன் மை பேண்ட்ஸ் மாதிரி பயந்துட்டேன். எனக்கு சீரியஸா பயம். பயப்படுறதுக்கு என்ன இருக்கு மேட்ச் பார்க்கறதுல? இங்க உட்கார்ந்து ஸ்டாயினிஸ் வந்து சார் கையில இருந்த மேட்ச என்ன சார் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்லாம் பாப்பாரே இல்லைன்னு தெரியல, கையில கொடுத்துட்டு போறாரு சார். ஸ்டாயினிஸ் டிசப்பாயின்மெண்ட் சார். உண்மையாவே வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் சரி பிரான்சைஸா இருந்தாலும் சரி எப்பவுமே வந்து குரூஷியல் டைம்ஸ்ல டிசப்பாயின்மெண்ட் ஸ்டாயினிஸ். சரி, ஓகே, நம்ம கேம் பத்தி நிறைய பேசுவோம். ஸோ லெட் ஸ்டார்ட். டாஸ் ஜெயிச்சு பஞ்சாப் பவுலிங் பண்ணாங்க. சோ ஃபார் ஆல் தி கேம்ஸ் கேப்டன்ஸ் வந்து பவுலிங் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். பேட்டிங்னு வரப்போ ஜிடியோட பேட்டிங் பத்தி பேச நிறையா இருக்கு. ஷாம்ப்ரோ, உங்கள்ட்ட நான் எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்றேன். நம்ம ப்ரிவியூல வந்து நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஜிடி வந்து எய்தர் டாப் 3 தான் வந்து ஹெவியா கிளிக் ஆனா உண்டு, அப்படி இல்லைன்னா மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொன்று என்ன சொல்லியிருந்தோம்னா ஜேசன் ஹோல்டர் ஆடணும், ரபாடாக் பலான்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க அதை பண்ணல. அதுக்கு பதிலா இன்னொரு சேஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா நம்ம அர்ஷத் கான் சொல்லியிருந்தோம், அவரை விளையாட வைக்கல. அதுக்கு பதிலா டெபியூட்டன் அசோக் சர்மா ஆடினாரு. அவரை பத்தி வேற இம்பாக்ட் ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட ஃபாதர் அண்ட் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பத்தி, பிரதரோட சாக்ரிஃபைஸ் பத்திலாம் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு ஹியர். ஸோ ஜிடியோட பேட்டிங் பத்தி பேசிடலாம். சொல்லுங்க, டாப் 3 கிளிக் ஆனாதான் இந்த ஜிடியா? மிடில் ஆர்டர் ஒண்ணுமே கிடையாதா? ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் வந்து உங்க பிரீமியம் மிடில் ஆர்டர் ஹிட்டர்னா இந்த டீம் எப்படி உருப்படும் சொல்லுங்க? ஷாம்ப்ரோ, கண் பார்வையில எனக்கு தெரியுது ஜாஸ் பட்லரை பத்தி பேசுடா அப்படின்னு. ஸோ ஜாஸ் பட்லரும் வந்து வெரி டிசப்பாயிண்டிங் கேம் டுடே. ஸோ யாருமே ஆடல ப்ரோ. ஒரு இன்டிமிடேட்டிங்காவே இல்ல ஜிடி பேட்டிங். பார்த்தாலே வந்து கியூட்டா இருந்தாரு ஜாஸ் பட்லர். ஜாஸ் த பாஸ் கியூட்டா ஆடிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓவர் ரேட்டட்னு எப்பயோ வந்து கேஎல் ராகுல் சொன்னதா ஒரு ஞாபகம். கிட்டத்தட்ட பயங்கரமான ஸ்கோர். 33 பாலுக்கு 38 ரன்னுங்கிறது முத்தான ரன்னு. ஜேமி ஓவர்டன் கூட நேற்று நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தாரு. அவரோட சேம் கண்ட்ரிமேன் ஜேமி ஓவர்டன் கூட நேற்று நல்ல ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருந்தாரு. கன்சைங் தான் மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, ஒரு டீம்ல யாராவது ஒருத்தர் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடலாம். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்ல 120 to 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி மத்தவங்க அவங்களை சுத்தி வந்து அந்த ஒரு 150 170 180 ஆடலாம். டாப் ஆர்டர் 3 பேருமா. ஒரு கிளாசி கில், அவர் வந்து நல்லா வந்து ஷாட் ஆடிட்டு இருந்தாரு. டப்புட வந்து சார்ல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின் அடிச்சு தூக்குனாரு. அடுத்து சாய் சுதர்ஷன் ரொம்ப வந்து ஒரு ஷார்ட் பால்லாம் ஒரு சூப்பரான புல் ஷாட்லாம் அடிச்சு நல்ல கான்ஃபிடன்ட்ல இருக்காரு மனுஷன் நினைச்சு பார்த்தோம். கடைசியில பார்த்தா ஒரு ஒண்ணுமே இல்லாத பால்ல வந்து விக்கெட்டை கொடுத்தாரு. தென் ஜாஸ் த பாஸ், நான் சொல்ல அவசியம் இல்லை, முன்னாடியே சொன்னேன் இது வேணாப்பா, இந்த ஆணி துரு பிடிச்சிருச்சுப்பா, வேணாப்பா. கிளென் வில்லியம்ஸ் மேல விட்டுதான் கூட கொஞ்சம் நல்லா இருக்குப்பான்னு சொன்னேன். கிளென் வில்லியம்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் மேல வந்தாரு. இப்போ அவர் வந்து அரௌண்ட் ஒரு 150 ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்கும், 140 ஸ்ட்ரைக்ல அடிச்சிருந்தாரு. நீங்க சொன்ன அந்த ஒரு ஹேப்லஸ் மிடில் ஆர்டர்ல த ஒன்லி ஒன் ஹூ வாஸ் ஸ்ட்ரைக்கிங்
அது யாருன்னு பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் மட்டும்தான். மத்தபடி வந்து தமிழ்நாடின் பொல்லாட், இந்தியாவின் வருங்காலம் சொல்லிட்டு இருந்த ஷாருக் கான் பயங்கரமான வந்து ஷாருக் கான் படத்தை விட பயங்கரமா ஃபிளாப் ஆயிட்டு இருக்கிறாரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பாவம் அந்த மனுஷன் டிஎன்பிஎல்ல வந்து ஓப்பனிங்ல ஆடி 100 அடிச்ச மனுஷன். அவர் எங்க ஆடுறது, எப்படி யூஸ் பண்ணுது, என்ன பண்றதே தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி விட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருந்துச்சு கார்த்தி. ஒரு க்ளோசிங் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ், வரபால வெள்ள விட்டுட்டு இருந்தாரு. வரபால வெள்ள விட்டுட்டு வைடா இல்லைன்னு செக் பண்ணுங்க சொல்லிட்டு இருந்தாரு. யோ அடி டாமி எந்திரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ அடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட அவரும் தான் பண்ணியிருந்தாரு. தெவாட்டியாவும் பால் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாரு. அவங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஹர்ஷதீப் சிங்க்கு. அந்த ஒரு 12 பால் போட்டதுனால தான் இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் வந்துச்சு. இந்த 12 பால் போடாம ஒரு 6 பால் போட்டது ரன்னும் கம்மியா வந்திருக்கும். மேட்சின் ஒரு ஓவருக்கு முன்னாடி சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். ஹேப்லஸ் டு பி என்ன சொல்றது, ஹேப்லஸ் டு த ஃபுல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஜிடியோட பேட்டிங் ஃபார்ம். ஸ்ரீதர் சார் வந்து பட்லருக்கு வந்து கண்டிப்பா ஒரு கோட்டோட ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். இல்ல ஸ்ரீதர் சார் ஃபர்ஸ்ட் நான் கேட்டுறேன் சார். படிச்சு நான் சொன்னேன் சார், இந்த டீம் வந்து டாப் 3 மட்டுமே நம்பி போச்சுன்னா கொட்டிப்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜில போக கூடாது, தட் இஸ் வெரி புவர் ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க, தட் ஹவ் ஒர்க் ஃபார் தெம்மா, தே வில் கோ லைக் தட் ஒன்லிமா அப்படின்னு நீங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் இஸ் திஸ் ரியலி a concern or not? ப்ளீஸ் டெல் மீ ஹானஸ்ட்லி. டீம் அப்படி பண்ணுவாங்க, டீம் இப்படி பண்ணுவாங்களா? நீங்க சொல்லுங்க, அஸ் செலக்டரா அஸ் கோச்சா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல உடன்பாடு இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல சரி, நீங்க வந்து அவங்களோட டெம்ப்ளேட் எப்படி வச்சுக்கிறாங்கனாக்க, பிஷப் வாஸ் ஆல்சோ டெல்லிங், ஏன் பிஷப் லாஸ்ட் சீசன் 9 out of the 14 games or something like that, டாப் 3ல யாராவது ஒருத்தர் வந்து தே ஆர் பிளேயிங் அப் டு ஓவர் 16. ஓகே, அது லாஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து ஷெஃபர்னி ரூதர்ஃபோர்ட் நல்லா அடிச்சாரு டமால் நிமில் நடுவில். அந்த ஃபயர் பவர் கொஞ்சம் மிஸ்ஸிங். அதுக்கு பதிலாக தே திங்க் தட் கிளென் பிலிப்ஸ் கேன் கம் இன் டு த பிக்சர் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்க குரூஷியல் டைம்ல வந்து 3 பேரும் செட் ஆன பிளேயர் 3 பேரும் அவுட் ஆனாங்க. ராங் ஷாட் செலக்ஷன் ஐ கேன் சே. பட்லர் அடிச்சது ராங் செலக்ஷன், கில் ஆல்சோ ராங் ஷாட் செலக்ஷன் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், அண்ட் ஆல்சோ பிலிப்ஸ். இப்போ இவங்க 3 பேர்ல யாரா ஒருத்தர் கொஞ்சம் இன்னொரு 10 பால் ஆடி இருந்தானாங்க இன்னொரு 20 ரன் வந்திருக்கும். இன்னும் 20 ரன் வந்தாங்க மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டிங் மெரிட்ஸ் நீ சொல்றதுனா கரெக்ட். பட் ஜிடி பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் 2-3 சீசன்ஸ் தான் இவங்க இப்படிதான் ஆடுறாங்க. ஒன்னே ஒன்று நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, தெவாத்தியா வந்து மோர் கேப்பபிள். ஆக்சுவலி ஈ ஷுட் கெட் மோர் நம்பர் ஆஃப் பால்ஸ். நீங்க லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா 14 கேம்லயே he has played only 45 balls, 43 balls. ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் 180 இருக்கு, something like that. The commentators were telling the same is applicable to even வாஷிங்டன் சுந்தர். அவர் மொத்தமா ஆடுறதே 6 பால் 8 பால் 10 பால் ஆடுறாரு. என்னன்னா இது வந்து கொஞ்சம் டைம் இருந்தா தான் முடியுமே தவிர டைம் இல்லைன்னா முடிய முடியாது. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். வாஷிங்டன் சுந்தர் எல்லாம் வந்து நீங்க பிரீமியம் மிடில் ஆர்டர் ஹிட்டர்னு கொண்டு வந்து 15 பால் ஆட வச்சு 18 ரன் அவர் அடிக்கிறாரு. ஐ லைக் டு கவுண்டர் திஸ் சார். இப்போ அசுதோஷ் சர்மாவோ அந்த பேர் என்ன சஷாங்கோ கிடைச்ச கம்மி பால்ல இம்பாக்ட் காமிச்சதுனால தான் இன்னைக்கு மத்த டீம் அந்த இதுல போயிருக்காங்க. அனிகேத் வர்மா உள்ள வந்ததும் அந்த கொஞ்சம் இம்பாக்ட் மாதிரி தான். இப்போ வந்து இவங்க வந்து அந்த சிறப்பு தோற்ற மாதிரி தான். நம்ம டெஸ்ட் மேட்ச் ஆடல இல்ல ஓடிஐ மேட்ச் ஆடல, ஒரு கேமியோனா இங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பின் சீட்டர் அனுப்பாங்க. 90s கிரிக்கெட் நம்ம பார்த்து எல்லாருக்குமே தெரியும். ஜவஹர் ஸ்ரீநாத் தான் பின் சீட்டரா மேல இருந்துச்சு 50 அடிச்சிருக்கு. ஏன்னா அங்க அந்த ரோல் அதுதான் அடிக்கணும், நீ போய் கண்ணை மூட்டை அடி அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. டெஸ்ட்ல வந்து ஒருத்தர் ஜேசன் கில்லஸ்பி 200 அடிச்சாரு. ஏன்னா அவர் ரோல் அதான் போய் பொழந்துட்டு வா அப்படின்னு நினைச்சாரு. அந்த மாதிரி உங்களுக்கு T20 கேமியோனா மேக்சிமம் அந்த 6 to 10 பால்ஸ், அந்த 6 to 10 பால் எவ்வளவு நீங்க கேபிடலைஸ் பண்ணி அடிக்கிறீங்க தான் மேட்ரு. நீங்க வாஷிங்டன் சுந்தர் சொல்றீங்க, தெவாட்டியா சொல்றீங்க, அதை விட ரெட் ஆர்ட் ஃபார்ம்ல குமார் குஷாகரா இருக்கிறாரு. குமார் குஷாகரா சூப்பரான ஸ்மாட்ல ஜார்க்கண்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி குமார் குஷாகரா வந்திருந்தாரு. அவரை நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாம். நீங்க ஜாஸ் பட்லருக்கு அடுத்து வாஷிங்டன் சுந்தர், அதுக்கு அடுத்து கிளென் பிலிப்ஸ் வைக்கும் போதே சொந்த உங்களுக்கு வந்து அந்த லைன் அப் நீங்க உள்ள அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உள்ள பார்க்கணும். இல்ல அது பண்ணு சொல்லிட்டு வாஷிங்டன் முன்னாடி கொடுத்த வாஷிங்டன் சுந்தருக்கு நம்ம வந்து நத்திங் அகேன்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஷாருக் கான் ஒரு தெவாட்டியா. பட் ஹவு லாங் அந்த 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 பேருக்காக இல்ல அந்த பாஸ்ட் லாரல்ஸ்க்காக இல்ல அவங்க இந்த பொட்டன்ஷியல் இருக்கிறதுக்காக எவ்வளவு நாள் அந்த ரோப் கொடுத்துட்டு இருக்க முடியும்? இன்னும் டீம் லைக் ஜிடி உங்களுக்கு வந்து கிஷோர் சொல்றீங்களா, சூப்பர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. சுதர்ஷன் சொல்றீங்களா, ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு, நீங்க லாங் ரோப் கொடுக்கலாம். வேற அந்த மெரிட் பாயிண்டே நீங்க ஷாருக் கானுக்கோ தெவாட்டியாவுக்கோ வாஷிங்டன் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க என்னைக்கோ எந்த காலத்தையோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.
நீங்க வந்து இப்போ பட்லர் அதேதான். பட்லர் போட்டு சேம் திங். பட்லர் இப்போ ஃபார்ம்ல இல்ல. நான் பேண்டனை உள்ள உட்கார வச்சிருப்பேன். நான் கோயிங் இங்கிலாண்டே வந்து பேண்டனை நம்பிச்சு பட்லரை விட. நான் பேண்டனை உள்ள கொண்டு வர வச்சு பட்லர் தம்பி நீங்க கொஞ்சம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நாங்க போயிருப்போம். ஐடியா ஓவர் ஹியர் இஸ் உங்களுக்கு அந்த கேமியோ ரோல் யார் அடிக்க போறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இன்னும் மேட்டர் ஆஃப் 20 ரன் எக்ஸ்ட்ரா சேர்த்து இருந்தாங்க சார். இந்த மேட்ச் would have been won by GT. இன்னும் எக்ஸ்ட்ரா 20 ரன். அதுதான்ப்பா நான் சொல்றேன். சி 3 பேருக்கு அப்புறமா கிளென் பிலிப்ஸ் இருக்காரு அதுல. கிளென் பிலிப்ஸ் வந்து they are thinking that he will pitch in basically. That's what he has good strike rate. 7 பேரும் பேட்டிங் ஆடணும் சார், 8 பேரும் பேட்டிங் ஆடணும் சார். 4 பேர் மட்டும் ஆடினா எப்படி சார் போதும்? இல்ல சி உன்னோட டெம்ப்ளேட் வேற மாதிரி இருக்குப்பா. அவங்க டெம்ப்ளேட் வேற மாதிரி இருக்கு. they have been doing this for the past 2 years இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். கிரிக்கெட் நீ சொல்றதுக்கு இல்ல சார். பட் ஆனா இல்ல சார், மை பாயிண்ட் இஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு காஸ்ட் பண்ணும் இந்த ஃபர்தர் கேம்ஸ்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா ஒரு டீம் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் வச்சு 5, 6, 7 ஃபில் பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 5 ஓவர் 70 ரன் அந்த டீமால சேஸ் பண்ண முடியாது. இன் கேஸ் இஃப் தே கெட் இன்டு சிச்சுவேஷன் ஆர் ஈவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கூட ஒரு நேத்து மாதிரி மேட்ச்லயோ ஆர் ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா இந்த டீம் ரொம்ப கஷ்டப்படும். எஸ் தே பிளேட் வெல் லாஸ்ட் சீசன், ஐ அம் கிவிங் கிரெடிட்ஸ் டு தெம். பட் ஆனா will this continue? No is my humble opinion. and வாஷிங்டன் சுந்தர்லாம் 5 ஆடுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. சொல்லுங்க. இல்ல 5 ஓவர் கார்த்தி அவங்க 3 பேர் கன்சியூம் பண்ண பால்ஸ் எடுத்துக்கலாமே. வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ரஷீத் கான் கூட வந்து ரஷீத் கான் ஒண்ணுமே ஃபேஸ் பண்ணாரு. தேவாட்டியா நீங்க அந்த ஹோலி ட்ரினிட்டி சுந்தர், ஷாருக், தேவாட்டி எஸ்எஸ்டி அந்த எடுத்துக்கிட்டோம்னா 32 பால் கிட்ட ஃபேஸ் பண்ணிருக்காங்க. 32 பாலுங்கிறது டெத் ஓவர்ஸ். 15ல இருந்து 20க்குள்ள இருக்கும். அந்த டெத் ஓவர்ஸ். டெத் ஓவர்ல 110 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒருத்தர், 66 ஸ்ட்ரைக் ரேட்ல ஒருத்தர், 112 ஸ்ட்ரைக்ல ஒருத்தரான்னா டெத் ஓவர்ஸ்ல டெத்தா இருந்து அவங்க டீம் தானே தவிர ஆப்போசிஷன் கிடையாது. நான் ஜாலியா வந்து இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்கோர் போனதுக்கு ஹர்ஷதீப் சிங் அவன் கோயில் கட்டி கும்பிடணும். அந்த கடைசி ஓவர் மனுஷன் என்னென்னவோ ட்ரை பண்ணாரு. ஓடி வந்து வைடு, ஷார்ட் பால்ல வைடு, என்னென்னவோ வைடு பண்ணாரு. எக்ஸ்ட்ரா வந்துச்சு எல்லாமே ஒரு கடைசி ஓவர் ட்ரை பண்ணாரு. 2 ஓவர் போட்டார் மனுஷன். ஃபீல்டார பெனால்டி கொடுத்து ஆல்ரெடி பெனால்டியில ஒரு டக்கால்டி மாதிரி பயங்கரம் 0.5 ரன் கிட்ட 0.2 பால் போட்டு இருந்தாரு. அதனாலதான் இந்த ஸ்கோராவது வந்துச்சு. நீங்க வந்து 32 பாலுக்கு இவங்க அடிச்ச ரன்னு பாத்தீங்கன்னா சார் மனசாட்சியே இல்லாம இருக்கு சார். நீங்க வந்து SRH எல்லாம் பார்த்தாலோ இல்ல வந்து RCB மும்பைலாம் பார்த்தாலும் வயிற்று அடிச்சுக்கோண்டே 32 பால் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க சார். Sir, Jason Holder can definitely bang some sixes, sir. So that is the reason I said he should face at least some balls. அவர் வந்து விளையாடணுங்கிற ரீசன் அதுதான். பவர் ஜெனரேட் பண்ணுவாருங்கிறது தான் நான் சொன்னேன். பட் லேக் ஆஃப் ஃபயர் பவர் எனக்கு தெரியும் சார். பட் ஓகே, யூ கேன் ஹேவ் யுவர் ஒப்பீனியன் ப்ளீஸ். இல்ல see why they are not taking Jason Holder and all we don't know internally இல்லையா. he may be carrying a niggle, they may not tell all these things. see இதெல்லாம் அவரே சொல்லிருப்பாரு after 2 games I will be fully fit சொல்லிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கலாம். It's in the scheme of things everybody will be coming into the picture actually speaking. அதுதான் நான் சொல்லுவேன். ஆல் செட் அண்ட் டன் அவங்க வந்து இன்னொரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கணும். அதை வந்து அவங்க மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ த ஃபேக்ட் தட் குரூஷியலா வந்து 3 விக்கெட்டும் கரெக்டா குரூஷியலா அவுட் ஆனது வந்து வெரி பட் வி ஹேவ் டு கிவ் கிளியர் கிரெடிட் டு வைசாக். ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டாரு இன்னைக்கு போலிங். யூ யூஸ் த கண்டிஷன்ஸ், யூ யூஸ் தட் ஸ்லோவர் பால், த நக்கிள் பால் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டாரு. எக்ஸிகியூஷன் பர்ஃபெக்ட். வாஷி எடுத்த பால் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, லாங் பவுண்டரிக்கு அழகா ஷார்ட் அவுட்ஸ் ஆஃப் ஸ்டம்ப் கரெக்டா போட்டு ஒரே ஆளு கரெக்டா அடிச்சு கரெக்டா கேட்ச் எல்லாம் வந்து இட் வென்ட் பிக்சர் பெர்ஃபெக்ட் ஃபார் தம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஈக்குவலி மார்க்கோ யான்சனுமே வந்து எக்கனாமிக்கலா போட்டாரு சார். அவருமே க்ரூஷியல் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் இவருமே யாரு யுஸ்வேந்திர சஹல் அவர் வந்து கண்டிப்பா பேசி ஆகணும். 4 overs just 27 or something தான் சஹல். மெயினா பண்ணதே யூசி தான் பேசிக்கா. அந்த கில்லோட விக்கெட் வந்து பர்ஃபெக்ட்டா போட்டு இது பண்ணாரு. சூப்பர் கிளாஸ். அதே மாதிரி பட்லரோட கேட்ச் வந்து சூப்பர் கேட்ச் ஆக்சுவலி. அவ்வளவு ஹைட்டு பியூட்டிஃபுல்லா பிடிச்சார் பட்லர். ஸோ ஓவரால் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணாங்க இன்னைக்கு, விச் இஸ் வெரி குட் டு சி. கோயிங் ஃபார்வர்ட் டஸ் பிரார் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஷாம்ப்ரோ பிரார் விளையாடுவார்னு நினைச்சோமா? ஆர் இதே லெவல்ல போலாமா? ஆர் யூ வாண்ட் பிரார் ஆர் இஸ் தேர் எனி பிளேஸ் ஃபார் மிச்சல் ஓவன் இந்த டீம்? இல்ல பிரார் வந்து யாருக்கு பதிலா நீங்க விளையாட வைப்பீங்க? ஆர் இதே ஓகே தான்? இல்ல நான் எனக்கு வந்து பாட்லெட் அவரோட ஓவர் வந்து பெருசா வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அவர்கிட்ட 9 ரன்ல அவரு வந்து கொடுத்துருந்தாரு. மார்க்கோ யான்சன் மாதிரி ஒரு போலர் இருக்கும்போது எதுக்கு அதே அதோட ஒரு 120 பிக்சல் லைட் வெர்ஷன் மாதிரி இல்ல வந்து ஒரு கொஞ்சம் லோவர் வெர்ஷன் மாதிரி எதுக்கு வந்து பாட்லர்? எனக்கு அதை விட
அஸ்மத் ஒமர் சாய் ஒரு டீம்ல இருக்கான்னு நினைக்கிறேன். யா உங்களுக்கு யா வந்து யா யா பஞ்சாப் இருக்காரு. அங்க எடுத்துக்கிட்டா இன்னும் ஒரு ஹிட்டிங் ஆப்ஷன் கிடைக்குது அண்ட் ரைட் ஆஃப் பேஸ் ஆப்ஷன் கிடைக்குது அண்ட் he can இஸ் ஆல்சோ ஃப்ளோட்டர். இப்போ ஸ்டாயினிஸ் வந்து இன்னைக்கு வந்து திடீர்னு பிரெயின் ஃபைட் மாதிரி அப்பர் கட்டை வரும், ஆடாத அப்பர் கட்டை வந்து அப்பர் கட்டடி அவுட் ஆனாரு. பட் ஒமர் சாய் இப்படி கிடையாது, ப்ராப்பரா வந்து அந்த வீல ஸ்கோர் பண்ற ஒரு ஆளு. அவரு உள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இம்பாக்ட் சப்பா நீங்க வந்து பிராரை வந்து நீங்க உள்ள வந்து ஒரு இது ஆப்ஷன் நீங்க உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பிரியான் ஷாரியா அண்ட் யூசிச்சால் இந்த ஸ்வாப் தான் உள்ள பண்ணாங்க. கரெக்டா பிரியான் ஷாரி யூசிச்சால் தான் பண்ணாங்க. பிரியான் ஷாரி அன்பார்ச்சுனேட்லி ஃபெயில். நேஹல் வதேரா கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகிட்டு வராரு. ஸோ நேஹல் வதேராவை நான் கொஞ்சம் போன போன லேட்டர் ஹாஃப் ஆஃப் அந்த ஐபிஎல் போன வருஷம் வந்து லேட்டர் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் இருந்து ஃபைனல் எக்ஸ்ட்ரா சோக் போட்டதும் காரணம் நேஹல் வதேரா தான். ஸோ நான் வந்து ஐ வில் யூனோ பிரியான் ஷாரியா நேஹல் வதேரால பிரியான் ஷாரியா உள்ள சான்ஸ் நேஹல் வதேரா கொஞ்சம் தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு ஒமர் சாய் உள்ள கொஞ்சம் லைன் அப்ல கொண்டு வந்து பேட்டிங் இன்னும் கொஞ்சம் நான் பீஃப் அப் பண்ண பார்ப்பேன். உங்களுக்கு வந்து டாப் ஆர்டர்ல கொஞ்சம் பீஃப் அப் பண்ண பார்ப்பேன். தென் அந்த ஒரு ஆப்ஷனாக வந்து நான் வந்து ஐ யூஸ் ஹர்ப்ரீத் பிராரை நான் உள்ள கொண்டு வருவேன். இல்ல பாட்லெட்டுக்கு பதிலா ஓமர் சாய் ஓகே, பட் நேல் வதேரா ஐ திங்க் he deserves to play in a long run bro. He has that potential, he has that talent. சொல்றேன் நீங்க வந்து ஐபிஎல் 2025 ஃபைனல்ஸ் பார்த்திருந்தாலோ இல்ல இந்த எமர்ஜிங் பிளேயர் டோர்னமெண்ட்ல இல்ல பார்த்திருந்தாலோ he will learn bro. நேஹல் வதேரா என்ன ஸ்ட்ரகிள் பண்ணான்னு சொல்லி இப்போ ஜிதேஷ் சர்மாவை ஏன் வந்து எல்லாரும் ஊற வச்சு காய வச்சு சோஷியல் மீடியா அடிக்கிறாங்கன்னா ஐபிஎல்ல பேசுறது மட்டும் இல்ல, அந்த எமர்ஜிங் பிளேயர்ஸ் டோர்னமெண்ட்ல அந்த பண்ண அந்த ஒரு என்ன சொல்றது அந்த பிரெயின் ஃபைட் மூமெண்ட்ஸ் தான். நேஹல் வதேரா அது சற்றும் குறைவில்லாம நிறைய அந்த பிரெயின் ஃபைட் மூமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்திருந்தாரு. எஸ் பாயிண்டிங் பிலீவ்ஸ் மும்பை பற்ற எல்லாம் கரெக்ட் தான். பட் வென் யூ கான் டெலிவர் வென் யூ இப்போ தேவையில்லாம அந்த ஆல்ரெடி ஒரு சான்ஸ் உனக்கு ஆல்ரெடி ஒருத்தன் விட்டான். கவர்ஸ்ல நீ அடிக்க போன ஒரு சான்ஸ் உனக்கு விட்டான். நீ கவர்ஸ்ல ஆடுறது நீ விராட் கோலி கிடையாது. உனக்கு ஷார்ட் என்ன மடக்கி அடிக்கிறது இல்ல தூக்கி ஓவர் டவுன் த ட்ராக் வந்து தூக்கி நீ அடி மேல வந்து தூக்கி வந்து தட்டி விடுறது தான். நீ பியூட்டிஃபுல்லா நான் கவர்ஸ் நான் செக் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் ட்ராப் பண்ணலாம் சாய் ஒரு டாப்ல. அடுத்த சான்ஸ் டக்குன்னு என்ன பண்ண திரும்பி சுமன் கில்லுன்னு சேஃபா கொடுத்துட்டு போறேன். திங் இஸ் இப்போ வந்து பஞ்சாப் வந்து காமிச்சாங்க ஒரு ஸ்டாட்ஸ் சொன்னாங்க, அன்கேப்ட் இந்தியன்ஸ் ஹவ் ஸ்கோர்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஃபார் பஞ்சாப் அப்படின்னு சொல்றாங்க. கேப்ட் இந்தியன்ஸ் அன்கேப்ட் இந்தியன்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க, விச் மீன்ஸ் டைம் ஆன் டைம் அவங்க வந்து உள்ள கொடுத்து வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. பட் ஒரு கருத்துக்கு மேல அந்த வாய்ப்பு வந்து திருப்பி வந்து அது சரியா யூட்டிலைஸ் பண்ணாத போது தென் ஐ ட்ரை புல் இன் ஃபில் இன் வித் ஒரு இன்டர்நேஷனல் நான் ஃபீல் பண்ணிட்டு போறேன். I have so much faith on Nehal Vadera personally. I believe he will definitely bat well in the upcoming game. So I won't be harsh on him. But on the other side, சீசனுக்கு 1 or 2 மேட்சஸ் ஆடுறது பெரிய விஷயம் இல்ல கார்த்திக். சீசனுக்கு 1 or 2 மேட்சஸ் ஆடுறது இப்போ ஐதர் யூ ஹேவ் டு பி பிகாஸ் யூ ஆர் கமிங் இன் டாப் ஆஃப் தி ஆர்டர். நீ வந்து முக்கியமான பொசிஷன்ல வர ரிப்பேர்மேன் ஒர்க் பண்ண வேண்டிய வேலையில் நீ வர ரிப்பேர்மேன் ஒர்க் பண்ணும்போது ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு பி த சூரியகுமார் யாதவ் தி ஏபிடி வில்லியர்ஸ் அந்தந்த பிரான்சைசி இவங்க பண்ணிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி வந்து பண்ணுவோம். இல்ல ராபின் உத்தப்பா அங்க வந்து இல்ல மணிஷ் பாண்டே உங்களுக்கு கேகேஆர் காண்ட டைம்ல பிரைம்ல இருந்த போது மணிஷ் பாண்டே எஸ்ஆர்ஜி காண்ட அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ரோல் பண்ணோம். வந்து தூக்கி கையில குடிச்சு ஒரு தடவை கேட்ச் விட்டியா பரவாயில்ல அங்கேயே நம்ம இன்னொரு கேட்ச் தரன்னு போறதுலாம் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரைட் வே கார்த்திக். இல்ல பாப்போம், அதான் லாங் டோர்னமெண்ட் லெட்ஸ் see. அதே மாதிரி ஜாஸ் பட்லருமே இன்னைக்கு வந்து வெரி டிசப்பாயிண்டிங் தான். பட் ஹோப்ஃபுல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஜாஸ் த பாஸ் ஆல்வேஸ். ஸோ பாப்போம். ஸ்ரீதர் சார் சொல்லுங்க, பிரப்சிம்ரன் பிரியன் ஷாரியா பிரியன் ஷாரியா அவுட் ஆயிட்டார். பிரப்சிம்ரன் கூப்பர் கொனலி டுக் த கேம் அலாங். சூப்பரா ஆடினாங்க ரெண்டு பேருமே. பிரப்சிம்ரன் வந்து அத்தாரிட்டி, ஹி ஸ்டாம்ப்ட் ஹிஸ் அத்தாரிட்டி சார். பயங்கர கிளியர் கட் பவர் ஷாட்ஸ். அதே மாதிரி கூப்பர் கொனலி செம்ம டைமிங் செம்ம கிளாஸ். கொஞ்சம் லேட்டா ஆடுறாரு பட் ஸ்டில் அந்த பிளேட்ல வந்து டங் சூப்பரா படுது. இட்ஸ் லைக் சோ பியூட்டிஃபுல் டு வாட்ச் கூப்பர் கொனலி பேட். ஸோ நல்ல கேமை கொண்டு போனார் சார். த மெயின் திங் இஸ் ஹி ஸ்டுட், ஹி டிடன்ட் லூஸ் ஹிஸ் விக்கெட், ஹி டிடன்ட் கிரம்பிள். கடைசி வரைக்கும் கேமை போய் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ தட் வாஸ் வெரி அட்மைரபிள் இன் மை ஒப்பீனியன். பட் மற்றவங்களை பத்தி பேசிருங்க சார். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தாரு, 2 ஷார்ட் பால் சூப்பரா ஏத்துனாரு, டங்குட 2 6. அதுக்கப்புறம் பாவம் கையில் அடிபட்டு அதுக்கப்புறம் ஹி த்ரூ ஹிஸ் விக்கெட். அதுக்கப்புறம் சொல்லிருங்க சசாங்க், நேஹல் வதேரா, ஸ்டாயினிஸ் எல்லாம் பத்தி. சி ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னாக்க பஞ்சாப் வந்து நல்ல பேட்டிங் லைனப்பு நல்லா ஆடுறாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு. கொனலி வந்து செம்ம பியூட்டிஃபுல் டெபு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் ரேட்டிங் ஹிம் வெரி ஹை. ஸோ அதனால தான் அவன் கொடுக்குறாங்க போல் இருக்கு. பட் பவர் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. தே ஆல்சோ ஃபீடட் ஹிம் கரெக்டாக போட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து அவரை ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்துக்கே நிறைய போட்டாங்க, ஸ்டடி பண்ணவே இல்லை அவரை. ஸோ எனிவே பட் இஸ் லுக்ஸ் லைக் ஏ வெரி குட் ப்ராஸ்பெக்ட், கூல் ஹெட். அதுவும் இல்லாமல் he doesn't look like getting out or losing his wicket or something like that.
ஷார்ட் பால்லாம் பாட்டம் ஹேண்டு பின்றாரு வச்சு எல்லாம் உள்ள போய் விழுது. ஒரு 6 பாத்தீங்களா, எங்கேயோ போய் விழுது உள்ள, தேர்ட் டயர் செகண்ட் டயர்லயோ. எஸ், பேக்கிங் வித் லாட் ஆஃப் பவர். ஸோ எ மேன் டு வாட்ச் அவுட் ஃபார் திஸ் சார் ஹீஸ் ஐபிஎல். அ டிபிக்கல் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் சார். இவரை வந்து நெக்ஸ்ட் ஸ்டீவ் ஸ்மித்னு சொல்லிட்டு எல்லா ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸுமே பிலீவ் பண்ணாங்க இன் ஓடிஐ ஃபார்மேட். பட் T20ல வந்து இந்த அளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணி ஆடி கொடுப்பாரு அப்படிங்கறது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா பிபிஎல்லையுமே வந்து டீசெண்டா ஆடுவாரு, பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா அப்படியே ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஐ மீன் த்ரூ அவுட்டா சொல்றேன், சில மேட்சஸ் ஓகே, பட் இன் லாங் ரன். ஸோ அதனாலதான் வந்து T20ல ஒரு டவுட் இருந்துச்சு எனக்குமே மிச்சல் ஓவனை கம்பேர் பண்றப்போ. பட் he proved all of us wrong today. அதான் சொல்றேன், டேலண்ட்டுங்கிறது என்னங்கிறது அங்க அந்த லெவல்ல அவங்களுக்கு தான் தெரியும். அதனால சொல்றேன், நம்ம வந்து கமெண்ட் பண்றது வந்து மேபி ஓவராலா நம்ம வந்து டிவியில பார்த்து பண்றோம், அவங்களுக்கு ரியலா தெரியும். அதனால சொல்ல வரேன் அவங்களுக்கு, வி கனாட் மேக் அ யூனோ வாட் இஸ் இன்சைட் வி மே நாட் நோ. ஹீ லுக்ஸ் வெரி வெரி ப்ராமிசிங் டு மை ஐஸ். ஹீ லுக்ஸ் வெரி ப்ராமிசிங். ஒரு ஷாட் கட்டும் நடிச்சா பாருங்க, ஃபிளாட் ஷாட் 6, செம்ம ஷாட், சான்ஸே இல்லை. ஸ்லோவர் ஒன்று அதுவும் இல்லாம அது அந்த மாதிரிலாம் பேக் பண்ணவே முடியாது பவர், தெரியுங்களா? அன்லஸ் யூ ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட், பிக் த லென்த் அண்ட் பிக் த பால் அண்ட் ஆல்சோ சி த ஸ்லோவர் ஒன் அண்ட் லேர்ன் டு பேக் த பேக் ஃபுட்ல ஷாட். அது ஃபிளாட் 6 பாயிண்ட்ல அந்த மாதிரி அடிக்க முடியாது. நேற்றுக்கு இவரு கூட அடிச்சாரு, சூரியன் கூட அடிச்சாரு ஒரு ஷாட் அந்த மாதிரி. அதுல பேஸ் இருந்தது, இது இந்த பால்ல பேஸே இல்லை. ஸோ தட்ஸ் வாட் ஐ திங்க் இயன் பிஷப் வாஸ் கமெண்டிங் அபவுட் தட், செம்ம ஷாட் அப்படின்னு. எது சொல்ல வரேன், இ லுக்ஸ் லைக் ஏ வெரி ப்ராமிசிங் கிரிக்கெட்டர். ஏன்னா நிறைய மேட்ச் அங்கே அடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் 20, 30, 40 இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. இன்னைக்கு அடிச்சது நாக் செம்ம நாக் ஆக்சுவலி. பஞ்சாப் வந்து லுக்ஸ் லைக் எ வெரி சாலிட் டீம். பட் ஸ்ரேயஸே ரொம்ப அவசரப்படுறாரு, தெரியவே இல்லை. ஒரே ஒரு இதுதான் நான் பண்ணுவேன் பஞ்சாபுக்கு, இவங்கெல்லாம் பவுண்டரி அடிக்கிறதுக்கு பதிலாக சிக்ஸ் ஹிட்டிங் டீமா இருக்குது. இது வந்து சில டைம் என்ன ஆகுனாக்கா, தே மே கெட் அவுட் ஃபார் 120, 130 எல்லாம் அடிச்சு கையில கொடுத்துருவாங்க. ஸோ தே ஹாவ் டு பிளே பேசிக்கலி ஓரளவுக்கு பார்த்து ஆடணும். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட், சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி நிறைய இருக்கு. பட் ஒரு நாள் என்ன ஆகுனாக்கா, ஏதாவது ஒரு கேம் எல்லாரும் ஓடிடுவாங்க அடிச்சு, அது சான்ஸ் இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் சிஎஸ்கே மாதிரி சொல்றாரு, நேற்று சிஎஸ்கே இல்ல மாதிரி இல்ல சார் சொல்றாரு, பஞ்சாப் சிஎஸ்கே எல்லாம் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லி ஆடுவான்னு சொல்றாரு சார். இல்ல சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குப்பா இந்த டீம்ல பஞ்சாப்ல. Sir, I was actually excited to see Cooper Connell the bowler, sir. Actually, அவர் bowling சூப்பரா போடுறாரு. அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுக்கு தான் டீம்ல எடுத்துருக்காங்கன்னு நினைச்சிருந்தேன். பட் கூப்பர் Connell இந்த பேட்டர் ஆட வச்சிருக்காங்க, எனக்கு ஷாக்கிங், உண்மையாவே ஷாக்கிங். See, your comment, you said that எனக்கு உடன்பாடு இல்ல ஒரு விளையாடுறதுல நீங்க சொன்னீங்க. எஸ் சார், எக்ஸாக்ட்லி. So, see, Ricky Ponting is seeing some talent in him. That is why he is giving him number 3. இல்ல சார், And அதுக்கு also- ரீசன் நான் ஏன் சொல்றேன்னா, யூ ஜஸ்ட் see மிச்சல் ஓவன் பேட்டிங் சார். அவர் வந்து he is a pure monster hitting. லைக் இந்த பேட்டிங் ஃபயர் பவர் வந்து ஜாஷ் இங்கிலீஷ்க்கு அப்புறம் அந்த ரோல்ல வந்து மிச்சல் ஓவன் பண்ணுவாருன்னு நான் பிலீவ் பண்ணேன். he has proved it in for Hobart Hurricanes as well. டாப் த ஆர்டர் ஆடி கொடுத்திருக்காரு. சோ அந்த டைமென்ஷன் நான் சொன்னேன். பட் யா, வாட் யூ சே இஸ் ரைட். ஆனா கார்த்திக், இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நார்மலா இந்த பிக் பேஷ் அப்புறம் இந்த இங்கிலாந்து டொமஸ்டிக் லீக்ல பெர்ஃபார்ம் பண்ண நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து ஐபிஎல் நிறைய வந்தது. இப்போ ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா கிளிங்கரு, அப்புறம் பேர் என்ன ஃபெர்கசன், வந்து பிளிஸார்டு, இவங்கெல்லாம் வந்து இவங்க இந்த பிக் பேஷ் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வந்து அவங்க ஆடிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து பயங்கரமான பிளேயர்ஸ். பட் ஆனால் ஐபிஎல் லைக் ஃபெயில். அதே மாதிரி ஹெண்டர்சன் அந்த மாதிரிலாம், அல்ஃபா தாமஸ் இந்த மாதிரிலாம் உள்ள கொண்டு வந்தாங்க இங்கிலாந்து அவங்களோட பெரிய ஆட்கள். ஆனா கிளிக் ஆனது கிடையாது. பட் ஓவர் தி பீரியட் என்ன ஆச்சு, அந்த பிளேயரோட அடாப்டபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் லீக்ஸ் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் எல்லாமே மாறுது. இப்போ நீங்க வந்து இப்போ கூப்பர் கால் இஸ் ஒன் கிளாசிக் எக்ஸாம்பிள். அவரோட இன்டர்நேஷனல் T20 ஸ்ட்ரைக் ரேட், பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 100க்கு கம்மி. 93 தான் அவர் ஸ்ட்ரைக் ரேட், 94 தான் ஸ்ட்ரைக் ரேட். ஆனா இன்னைக்கு 164ல அடிச்சிருக்காரு மனுஷன். அண்ட் இப்போ நீங்க வந்து இப்போ சொல்றோம்ல, அந்த ஒரு கூல் ஹெடட்னஸா இருந்தது, சைட்ல விக்கெட் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதும் டார்கெட்ல வந்து எந்த ஒரு குறி இல்லாம பாத்துக்கிறது, எப்பவுமே அந்த ரன் ரேட் வந்து அவரோட பெட்டரா ரன் ரேட் டு ஸ்கிப் அபவ். ரொம்ப ஒரு டஃப் சேஸ் வந்து போற மாதிரி பண்ணவே இல்லை. தேவைப்படும் போது ஒரு 6, தேவைப்படும் போது ஒரு பிரசித் கிருஷ்ணன் ஒரு ஓவர்ல ஒரே ஒரு 6 சம்திங் ஏதோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். கடைசியாக சம்திங் ஒரே ஒரு சம்திங் ஏதோ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த கால்குலேட்டிவ் ரிஸ்க், அதாவது கூட வரவங்களை கம்யூனிகேட் பண்ணி ஆர்டர்ல வந்து பிரில்லியண்டா பண்ணியிருந்தாரு. 3.2 crores இவர் எடுத்தான்னு நினைக்கிறேன், விச் வாஸ் அ ஸ்டீல். ஏன்னா சிஎஸ்கே வந்து இவர மாதிரி ஒரு பிளேயருக்கு போயிருந்தா பெட்டரா இருக்கும். அகில் ஹுசைனை விட இவர் மாதிரி போன பிளேயருக்கு நிறைய அந்த ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இதுல பேசியிருந்தாங்க. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் பேட்டர், டாப் ஆர்டரையும் நான் ஃபிட் பண்ணலாம்,
பாட்டம்லயும் ஆட வைக்கலாம், இல்ல மிடில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அகில் ஹுசைனுக்கு போனாங்க. அவங்க வந்து கூப்பர் கார்னல் சூப்பர் கார்னலியே மிஸ் பண்ணாங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நான் ஏன் சொல்ல வரேன்னா சார், எங்க ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் ஃபேமிலி குரூப்லயே வந்து பீப்புள் டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆசிஸ் கிரிக்கெட் ஃபேமிலினா நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் யங்ஸ்டர்ஸ் கிடையாது. உங்க காலத்து ஆளுங்களும் அந்த குரூப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுமே தே வாட்ச் க்ளோஸ் கிரிக்கெட். டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து ஷெஃபீல்ட் ஷீல்டு, மார்ச் ஒன் டே கப், பிபிஎல் எல்லாமே க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே தே டென்ட் எக்ஸ்பெக்ட் பிகாஸ் தே சா ஹிம் அஸ் ஓடிஐ ப்ராஸ்பெக்ட். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஓகே, And ஷஷாங்க் சிங் he shouldn't be a one season wonder like JFG. அது ஒண்ணுதான் ஒரே பீரியட். See, சசாங்க் சிங் மேன் ஆஃப் கிரைசிஸ், அவர்கிட்ட தான் கொஞ்சம் முடிச்சு கொடுப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வதேரா, ஸ்டாய்னிஸ், சசாங்க் சிங் 3 பேரும் கொட்டிக்கிட்டாங்க. பட் லக்கிலி கடைசியில யான்சன் ஒரு 6, பாட்லெட் கொஞ்சம் அடிச்சு கொடுத்து முடிச்சிட்டாங்க. இல்ல அப்படியே இல்ல, சொல்லுங்க சார். but you have to give credit to Prasidh Krishna. He bowled really well. மத்த bowlersலாம் நீ பாத்தீங்கன்னா நிறைய பவுண்டரி பால் போட்டாங்க. இவர் போட்ட ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல he didn't give any boundary ball. ஒன்லே பால் ஷார்ட் பால் போட்டது வந்து பவுண்டரி பால்னா அந்த ஸ்டைனிஸ் தான் அடிச்சிருக்க வேண்டியது. அதுதான் கேட்ச் ஆயிடுச்சே தவிர மற்றபடி எல்லா பாலும் நல்ல பால். சரி, இன்னைக்கு விக்கெட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல்லரா போட்டா அடிக்க முடியல, பயங்கர தப்பு பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லரா போட்ட பால்ல ரன்னே வரல, 1 ரன் 2 ரன் தான் வந்தது. வேற ஷார்ட் பால் எல்லாமே போயிடுச்சு. குட் லென்த் பால்லாம் விட்டு கொடுத்தானே பறந்தது. அதை ஏன் ஸ்டடி பண்ணேனே தெரியல. ஆக்சுவலா பிஷப் சொல்லிட்டே இருந்தாரு, வந்து ஸ்லோ ரன் போடணும், ஃபுல் லென்த் போடணும், ஸ்லோ ரன் போடணும், ஃபுல் லென்த் போடலாம்னு. என்னமோ பால் சொல்லிட்டாங்க சார். பஞ்சாப் போட்டு போது அந்த பாலை பாத்தீங்கன்னா உள்ள நல்லா வந்து தேஞ்சு போய் பச்சை கலர்ல இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் அடிச்சு அடிச்சு போட்டு கழிப்பாங்க. இவங்களோட மறுமணி இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா சார் சொன்ன மாதிரி முதல் 2 ஓவர் பிரசித் கஞ்சனா இருந்தாரு. லாஸ்ட் 2 ஓவர் தான் சேர்த்து கொடுத்தாரு. முதல் 2 ஓவர்ல தான் வந்து 1 ஓவர்ல ஒரே 6 மட்டும் தான் போச்சு. கடைசி ஓவர்ல மொத்தமா 3 முதல் 2-3 ஓவர் வந்து கஞ்சனா இருந்தாரு. கடைசி ஓவர்ல கிருஷ்ணா வந்து வாரி வழங்கி மொத்தமா முடிச்சுட்டு போயிட்டாரு. இல்லப்பா, அப்ப மேட்ச் போயிடுச்சுப்பா. அப்ப மேட்ச் போயிடுச்சு. ஆக்சுவலி சி நம்ம வந்து இன்னைக்கு அவரு வந்து வாங்கிருப்பான்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்து கடந்த 4 இந்த 3 மேட்சஸ் வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா வாங்கிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு வந்து இட்ஸ் டு பி கூப்பர் சூப்பர் கான்லி. இந்த ஷர்மாக்கு ஒரு ஓவர் கொடுத்தாருல, ஸ்ரேயஸ் வந்தோடனே, என்னை பொறுத்த வரைக்கும் கில் மேட் அ மிஸ்டேக். அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் பிரசித் கிருஷ்ணா ஷுட் ஹவ் bowled. அவர் 2 சிக்ஸ் கொடுத்தாரு. இல்ல சார், அவரு போட்ட பவுன்ஸ் சம ஷார்ட் பால் சார். அது நேரா ஹெல்மெட் ஏத்துனார் சார். தட் வாஸ் குட் ஃப்ரம் ஸ்ரேயஸ் ஐயர் டு. இல்லம்மா, இந்த விக்கெட் ஸ்லோ விக்கெட்மா. விக்கெட் ஸ்லோ விக்கெட். ஃபுல்லரா போட்டா தான் அடிக்க முடியல, ஸ்லோ ரன் போட்டா தான் அடிக்க முடியல தவிர ஃபாஸ்டா போட்டோம்னா ஈஸியா போச்சு. ஒய் ரபடா கேவ் சோ மெனி ரன்ஸ்? நோ சார், they wanted to exploit ஸ்ரேயஸ் ஐயர்ஸ் ஷார்ட் பால் ப்ளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு பார்த்தா. ஸ்லோ விக்கெட்ல ஃபாஸ்டா போட்டானாக்கா ஈஸியா அடிச்சிடுவாங்க. இது வந்து பேசிக் காமன் சென்ஸ். அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ல ஃபர்ஸ்ட் மேட்ச். டெஃபினட்டா வந்து we have to give credits to Shubman Gill's captaincy sir. He backed his players throughout the game. நல்லா வந்து bowling rotation பண்ணாரு. He field placement-ஆ இருக்கட்டும், throughout-ஆவே வந்து he was very involved, very active and energetic, and mainly he didn't give up sir. He was fighting till the end. அதெல்லாம் ஓகேமா. அவர் நல்லா பண்ணான்னு நான் சொல்லலையே. அவர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு நான் சொல்றேன் உனக்கு. ஸ்ரேயஸ் உள்ள வந்திருக்காரு. வந்தவொடனே நீ யாரு கொடுக்கணும்? இந்த பையனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணா கொடுத்திருந்தானாக்கா மேபி யூ would not have given those 12 runs or 14 runs. See, and there's a chance விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா பிரசித் கிருஷ்ணாக்கு வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஜாஸ்தி எப்போதுமே. நீங்க பாத்தீங்கன்னா ரன்னு கொடுத்தோட விக்கெட் எடுப்பாரு அவரு. அது ஏன் ரொம்ப டிலே பண்ணாங்கிறது எனக்கு புரியல. பிகாஸ் இந்த விக்கெட் அவர் எடுத்தது வந்து இட் வாஸ் டூ லேட். சார், உங்க லாஜிக் படி ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்றீங்க? we don't know, holder might have a niggle, ஸோ அதனால ரப்போட ஆட வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி நானும் தான் சொல்லுவேன், அந்த யங்ஸ்டர்ட்ட போயிட்டு பிரசித் கிருஷ்ணா போய் கேட்டிருப்பாரு, நான் இந்த எண்ட்ல அவர் பவுல் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. நமக்கு தெரியாதுல்ல, இப்படி சொல்லலாமா சார்? அதே மாதிரி தான் சார் நீங்க சொல்றதும் இருக்கு. நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை பேச முடியும். நீங்க வந்து ஹோல்டர் வந்து we don't know. Holder, they would have spoke to Holder. He might have heard the niggle. பாக்குறேன், எதுக்கு பாக்குறேன் வீடியோ? இல்ல அப்படி இல்ல. நீ அதாவது லாஜிக்கே எல்லாம் சும்மா கவுண்டர் பண்ணனும் கவுண்ட் பண்ணாத. It has got no relevance actually. See, I am telling from the fact. See, team selection வரும்போது இப்ப நீ வந்து you did not pick Connolly. அவங்க எடுக்கலையா? No sir, my point is same way they could have had a discussion la, bowling எந்த எண்ட்ல போடலாம், இப்போ நான் போடுறேன் அப்படின்னு they could have had a discussion la, which is valid la. இல்ல அப்படிலாம் அது கேப்டன்ஸ் கால். ஆக்சுவலி எந்த எண்டு போடுறதெல்லாம் கேப்டன்ஸ் கால் தான். ஆக்சுவலி அது வந்து நீங்க பார்த்தா லாங் பவுண்டரினா ஒரு பக்கம் ஒரு சைடு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. நான்
மேட்ச் கான்டெக்ட் சொல்றேன் நானு. மேட்ச் கான்டெக்ட்ல அப்போ கொடுத்த 15 ரன் வந்து வந்தவொடனே ஃப்ரீபீஸ் ரெண்டு 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 ஒரு 4 2 6. தட் வாஸ் a பிக் இது இல்லையா உனக்கு? அவர் எடுத்து அடிச்சு எடுத்தா சிராஜே பரவாயில்ல. பண்ணலாம் சார். சிராஜ் எப்படி 2 ஓவரோட ஏன் நிறுத்தாங்க தெரியல. சிராஜே இன்னும் கண்டினியூ பண்ணிருக்கலாம். See, நீங்க lot வந்து of 3 things, overs lot of things you are not noticing this. Lot of the even Rashid Khan was given 1 over later, I would say. கானலி வந்திருக்காருல்ல, ஸ்ட்ரெயிட்டா ரஷீத் கான் போட்டிருக்கணும் ஓவர் பிளேல. அவர் வந்த உடனே ஏன்னா there's a good chance skid down with the new ball. எழுபடி விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. So மழை வேற these are all the பெஞ்சிருந்துச்சு. things. மழை வேற பெஞ்சிருந்துச்சு. பால் இன்னும் ஸ்கிட் ஆகும்னு சொல்லிட்டு Yeah, இருக்காங்க. so நீங்க வந்து இதெல்லாம் ஒரு கார்த்தி 6 overs அவங்க 65 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரு ரபாடாவும் ஐ மீன் பேர் என்ன அது பொது பேர் அசோக் சர்மாவும். வேற உங்களுக்கு வந்து பிரசித் கிருஷ்ணாவும் சிராஜும் சேர்ந்தாலே 6 over 44 ரன், which is like 7 economy. 7 economy. சிராஜ் வந்து இப்ப என்ன நத்திங் கேன் பேக். உங்களுக்கு வந்து சிராஜுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 ஓவர் கிடைச்சிருந்தா மேட்ச் ரிசல்ட் திரும்பி இருக்கும். இல்ல சார் பிரசித் கிருஷ்ணா இன்னொரு ஒரு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கும். அந்த டேண்டம்ல போடுறதுக்கு ஹெல்பிங் ஹேண்டா இருக்கும். correct. So Okay, so all அப்படியே these things நம்ம are missing link, I would say. And overall, I am just telling. ஓகே, ஸோ அப்படியே நம்ம கன்க்ளூஷன் வரலாம். லாஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் மேக் சார், எப்பவுமே வந்து நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லையுமே நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஷாம்ரோட்டி சொல்றேன், அந்த 20 ரன்ஸ் ஒரு 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா டீம்ஸ் கேன் ஃபைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இன்னைக்கு மேட்ச் வந்து ஜிடி ஒரு 20 ரன்ஸ் இன்னும் கம்மியா அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 160 140 அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பஞ்சாப் இந்த சோக்கே பண்ணாம ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருப்போம், இன்னும் 20 ரன் பஞ்சாப் சேர்த்து அடிச்சிருந்தாலும் ஈஸியா சேஸ் ஐ மீன் இன்னும் 20 ரன் ஜிடி அடிச்சிருந்தாலும் ஈஸியா பஞ்சாப் சேஸ் பண்ணிருப்பாங்க நம்ம சொல்லியிருப்போம். தட் இஸ் வேர் ஐ ஸ்பீக். 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு மிராக்குலஸ் ஃபைட் பேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் மை ஹோல் பாயிண்ட் ஆல் தீஸ் மேட்சஸ் வென் ஐ வாஸ் ஸ்பீக்கிங். ஸோ ஓகே, அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். ஸோ நானும் ஷாம்ப்ரோவும் பஞ்சாப் சொன்னோம், ஸ்ரீதர் சார் வந்து ஜிடி சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீதர் சார் இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் த பாயிண்ட்ஸ். ஸோ ஐ எம் கண்டினியூங் மை அக்கௌண்ட். ஷாம்ப்ரோ இஸ் ஓப்பனிங் இஸ் அக்கௌண்ட். அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூக்கு போயிடலாம். LSG versus DC at Ekana Stadium. Without wasting any time, let's compare the team head to head. Director top 3 and top 3 compare பண்ணிடலாம். KL Rahul, Pathum Nissanka, Nitish Rana, Mitchell Marsh, Aiden Markram, Rishabh Pant. How much would you give out of 20? Be quick and precise, please. Okay, DC வந்து I'll give DC out of 20 I'll give 16, LSG 18. Shambro? DC 17, LSG 18. Okay, you feel LSG is more intimidating la, obviously. Yeah, so அப்படியே நம்ம ஸ்ரீதர் சார் உங்க தாட்ஸ் என்ன? அதேதான் சேம். ஓகே, ஸோ அப்படியே மிடில் ஆர்டர் போயிடலாம். ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், அஷ்டோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், அக்ஷர் பட்டேல். A solid rounded batting till late. They look really promising. On the other hand, Nicholas Puran, yes, ஆனா அதுக்கப்புறம் யார் ஆட போறாங்கன்னு தெரியல. Let's assume these 4 players are playing either of Achin Kulkarni, அக்ஷத் ரகுவன்ஷி, ஆயுஷ் பதோனி, முகுல் சௌத்ரி, அப்துல் சமாத். இவங்க 6 பேர்ல இவங்க 5 பேர்ல ஆப்வியஸ்லி 3 பேர் ஆடுவாங்க. ஸோ யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ லெட்ஸ் கீப் them 3 and followed by ஷபாஸ் அஹமத் at 8ன்னு வச்சுப்போம். ஸோ how do you rate these middle orders? ரெண்டு டீமும் எப்படி இருக்கு மிடில் ஆர்டர்? DC 18. DC பயங்கர strong. I would say 18 for DC and probably 16 for LSG. DC 18, LSG 16. ஏன்னா நிக்கலஸ் புரானே வந்து அவங்க ஒரு ஜோஸ் பட்லர்னு தெரியல, அந்த அவங்க LSGயோட ஜோஸ் பட்லர் மாதிரி இருக்காரு. அது கீழே வேற யாரோ மற்றும் பலர் மாதிரி நீ ஏகப்பட்ட அந்த சைட் ஆர்டிஸ்ட் கேரக்டர்லாம் பேர் சொல்லிட்டு இருக்கிற. ஸோ இங்கே வந்து பாக்குறதே கொஞ்சம் பயமா இருக்குது. இது பயம் யாரு LSG ஓனர் பயமா இருக்கு. ஸோ அதனால அங்க 15 கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நான் வந்து ஆக்சுவலி என் டாப் 3 பாயிண்ட்ஸே தரல. ஸோ நான் சொல்லிடுறேன். டெல்லி வந்து ஐம் கிவிங் 15.5 டாப் 3க்கு. LSG வந்து ஐம் கிவிங் 18. மிடில் ஆர்டர்னு வரப்போ டெல்லி ஐம் கிவிங் 17.5, LSG ஐம் கிவிங் 15. ஏன்னா LSG வந்து பூரனுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளேயர்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு தெரியல. அண்ட் ஷபாஸ் அஹமதுமே பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூஷன்லாம் விளையாண்டாருன்னா வுட் லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச் தான். ஸோ அதனால LSG பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர் இவங்களும் ததிங்கி நோத்தம் தாம் தான். அப்படியே நம்ம பேசர்ஸ்க்கு வந்துடலாம். எய்தர் ஆஃப் நட்ராஜன் ஆர் ஆகிப்தார், முகேஷ் அண்ட் தென் லுங்கி இங்கிடி டெல்லிக்கு. இங்க வந்து மோசின் கான், முகமது ஷமி, மயங்க் யாதவ். Actually, Mayank Yadav looks in a very good rhythm சொல்றாங்க. So hopefully he should have a great season this time. Honest thoughts, please. I'll give 17 for DC, 18 for LSG. Shambro, because of Mayank Yadav. சொல்லுங்க சார். See, நான் வந்து இப்ப அவர் பேசுறோம். சாரி. Because of Mayank Yadav, I am giving slightly higher for LSG. So they look
slightly better than this. Thoughts on Mohsin Khan, sir? He's also expected to do well. Yeah. எல்லாரும் அதான் இன்ஜுரி எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா இவங்கெல்லாம் ரிஹேப் பண்றாங்க, இன்ஜுரின்றாங்க, என்எஸ்சிக்கு போயிட்டு வரேன்றாங்க. புரியல எனக்கு என்னன்னு. அது இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் லெவல்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ் தே ஆர் இன். Sham bro. எல்எஸ்சி அந்த ஒரு பேஸ் ஃபேக்டரி மாதிரி நிறைய பேர் உள்ள வச்சிருக்காங்க. ஆவேஷ் கான் அந்த டீம் தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆவேஷ் கான் உங்க தான் கொண்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் பேஸ் போடுறதுக்கு வந்து ஆளுங்க நிறைய இருக்காங்க. ஸோ இந்த வெரைட்டி வந்து இந்த பக்கம் இல்லை. ஏன்னா யூ ஹேவிங் அ நட்டு, அவர் என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயமா இருக்கு. பியூர்லி அவங்க வந்து ரபடாவை வந்து என்கிரியை நம்பி தான் போறாங்க. ரபடான்னு சொல்ல மறுபடியும் சண்டைக்கு வந்துட போறானுங்க. என்கிரியை நம்பி தான் வந்து போயிட்டு இருக்காங்க. என்கிரியை சுத்தி அக்யூப்தர் who is an promin எக்ஸப்ஷனல் டேலண்ட், டொமஸ்டிக்ல சூப்பரா பண்ண கொத்தா விக்கெட் எடுத்த அக்யூப்தர். ஆனா இந்த பக்கம் இந்த இந்தியன் பேஸ் ஃபேக்டரிக்கு நான் ரேட் பண்றேன். ஸோ எல்எஸ்டி 17 அண்ட் டிசிக்கு நான் வந்து 15 கொடுக்குறேன். Okay, so I am giving 16.5 for DC, 17.5 for LSG. Purely they will miss Mitchell Stark எனக்கு தோணுது. ஸோ வந்து ஒரு அந்த பேஸ் ஸ்பியர் ஹெட் வந்து மிஸ்ஸிங்னு தோணுது. ஸோ அதனால ஐ எம் கிவிங் 1 point higher. அண்ட் ஐ ஹைலி பிலீவ் மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ். நான் பர்பிள் கேப்ல கூட ஐ மீன் லீடிங் விக்கெட் டேக்கர் கூட மோசின் கான் பேர் சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோ பிலீஃப் இருக்கு எனக்கு மோசின் கான் மேல. அப்படியே நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு வந்துடலாம். குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ், டிக்வேஷ் ராத்தி அண்ட் ஷபாஸ் அஹமத் மோஸ்ட் லைக்லி ஃபார் LSG. ஸோ ஹவு மச் would you give out of 20? கிளியர்லி டிசி ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி குட். 2 பேருமே நல்லா போடுற எபிலிட்டி இருக்கு, அக்ஷர் as well as குல்தீப். ஸோ ஐ வில் கிவ் 18 ஃபார் டிசி அண்ட் 15 ஃபார் எல்எஸ்ஜி. டெல்லியில விப்ராஜ் நிகாமோட ஸ்பின்னை மிஸ் பண்ணேன். அதே மாதிரி எல்எஸ்சியில வந்து மார்க்ரம்ங்கிற மிகப்பெரிய ஸ்பின்னர் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ற. ரெண்டுத்தையும் பாங்க ஓப்பனிங் அவரே கொடுத்துடலாம். ஓப்பனிங் மார்க்ரம் கிட்டே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஐ கோ வித் டெல்லி as 18 அண்ட் எல்எஸ்சி as 15. சார் சொன்ன அதே நம்பர்ஸ் தான், எந்த சேஞ்சும் இல்லை. எனக்கும் டெல்லி 18 without any second thoughts. They look very strong, one of the best spin attacks. So 18. LSG வந்து 15.5 கொடுக்குறேன். டிக்வேஷ் நல்லா போடுவாரு, பட் மத்தவங்க வந்து அந்த அளவுக்கு த்ரெட்டனிங்கா இருக்காங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நீட்டா ஹேண்டியா போடுவாங்க, பட் த்ரெட்டனிங்கா இல்ல, அதுதான் தட் இஸ் மை பாயிண்ட். ஓகே, அப்படியே நம்ம கேப்டன்சி பேர்லாம். ரிஷப் பண்ட் கிரேட் கேப்டன் போங்க. இங்க வந்து அக்ஷர் பட்டேல், 2 பேரும் அவுட் ஆஃப் 20 சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு இது வரும்னு நினைக்கிறேன். he is doing lot of things right, generally right from the World Cup where we won in Caribbean. So I think 17 for Akshar Patel and 16 for Pant. I'm not rating him down, but for the team with which he is having, there are a lot of issues. So captaincy and both the things, it will affect. If you have a great team, it's okay. But with this team, what he is going to make, and a lot of things has to click together. அதனால 16. ஓகே, இதுல வந்து ரொம்ப கிளியர் கட்டா வந்து பண்ட்டை விட நான் வந்து அக்ஷர் ரேட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் சார் நம்ம இந்தியாவுக்கு வைஸ் கேப்டன் அண்ட் பண்ட் வந்து போன மாதிரி சிஎஸ்கே மேட்ச்ல கையில இருந்த கேம் அப்போ ஸ்பின்னுக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு ஸ்பின்னரை விடாம மீடியம் பேசுற போலிங் போட வச்சு கையில இருந்த மேட்சை கோட்டை விட்ட மாதிரி பல மூவ்ஸ் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாரு. போன சீசன் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த விஷயத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற மாதிரி திடீர்னு வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்டா வந்து அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு குருட்டு தைரியம், அந்த இதுல சொல்ற மாதிரி குருட்டு தைரியம் மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் நான் வந்து அதை ஓரம் வச்சுட்டு அக்ஷர் பட்டேல 17 ரேட் பண்ணிட்டு பண்ட்டுக்கு 15 கொடுத்துறேன். கோயங்காவோட பேச்சுக்கு இந்த மாதிரி ஆளாவாருங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே, சோ எனக்கு வந்து ரிஷப் பண்ட் கேப்டன்சில உடன்பாடு இல்ல. டு பி வெரி ஆனஸ்ட், ஐ எம் கிவிங் 14. ப்ராபப்லி இந்த டோர்னமெண்ட்லயே வந்து நான் லோயஸ்டா ரேட் பண்ற கேப்டன் ரிஷப் பண்ட் தான். சோ 14. அக்ஷர் பட்டேல் எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சோ ஐ எம் கிவிங் 17. சோ ஓவரால் 3 பேருமே பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம். சோ அப்படியே ப்ரெடிக்ஷன்ஸ் பேர்லாம். டெல்லி வெர்சஸ் லக்னோ அட் எக்கானா. கிரவுண்ட் பத்தி சொல்லிருங்க. வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் எக்கானான்னு சொல்லிருங்க. அப்படியே ஹூ இஸ் வின்னிங் டுமாரோன்னு சொல்லிருங்க. இல்ல, எக்கானா they have this ரெட் சாயில் விக்கெட் as well as black சாயில் விக்கெட். என்ன கொடுக்குறாங்க தெரியாது. டைமென்ஷன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் தேர், சைட் டைமென்ஷன்ஸ், பிகாஸ் தே ஹவ் 10 டிஃபரெண்ட் ஸ்கொயர் 10 விக்கெட்ஸ் வச்சிருக்காங்க. they move one side become very big. அது வந்து they always try to use it to their advantage. என்ன பண்ண போறாங்க நாளைக்கு தெரியாது. பட்
ஸ்ட்ரென்த் டீம் ஸ்ட்ரென்த் பார்த்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐ வுட் சே தட் டிசி ஷுட் வின் டுமாரோ. ஓகே ஷாம் ப்ரோ. டிசி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ், வேற ஒரு ஆப்ஷன் கிடையாது. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தே டிசைட் டு லூஸ் த கேம். இப்போ இன்னைக்கு எப்படி வந்து இப்படி பஞ்சாப் கிளியர் கட்டா ஜெயிக்க வேண்டிய மேட்ச், பட் அவங்களே இதப்ப நான் தோக்குறேன் பாக்குறீ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் போய் ஜிடிக்கு ஆசை காட்டி வந்தாங்களே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் ஒழிய வந்து தே ஹவ் கிளியர் கட் அட்வான்டேஜ் ஆன் பேப்பர். ஏன்னா பூரான் அப்புறம் மற்றும் பலர் இருக்கிற மாதிரி மிடில் ஆர்டர் இருக்கு, ஃபாஸ்ட் போலிங் சூப்பரா இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் போலிங் எவ்வளவு செக் வச்சாலும் அதை வாரி கொடுக்குற மாதிரி ஸ்பின் போலிங் இருக்கு. அது திக்வேஷ் ராஜி வந்து டெல்லி பிரீமியர் லீக்ல சரியான ஒரு ரன்ஸ் அடிக்கலன்னு கேள்விப்பா, மீன் சரியான அந்த விக்கெட்ஸோ ரன் அடிச்ச பேட்ஸ்மேன் போய் முறைக்க போய் நிதிஷ் ராணாக்கும் அவருக்கும் ஒரு டியூவல் மாதிரி இருக்கு. ஸோ அந்த டியூவலையும் நான் வந்து எதிர்பார்க்கறேன். நிதிஷ் ராணா வித் திக்வேஷ் ராதி இந்த ஒரு சின்ன கான்டெஸ்டும் பாக்குறேன். இந்த கிளாஷ் ஆஃப் யூபியில வந்து ஐ எம் புட்டிங் மை பெட் ஆன் டிசி. ஓகே, ஸோ எனக்குமே வந்து வெல் ரவுண்டட் சைடா தெரியுது டிசி. ஃபர்ஸ்ட் டைம் 3 பேருமே வந்து ஒரே டீமுக்கு அக்ரி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் 3 of us ஆர் கோயிங் வித் டிசி டுமாரோ. ஸோ மக்களே உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. ப்ளீஸ் டிராவல் அலாங் வித் அஸ். அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ஸ்மித்யன், ஸ்ரீதர் சார், ஷாம் ப்ரோ. தேங்க்யூ.